மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த காலை வேளையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன, எப்படி இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, இந்த வெரிகோஸ் வெயின்கான சிம்டம்ஸ் என்ன, இந்த வெரிகோஸ் வெயினில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான், சர்ஜரி மட்டும்தான் தீர்வா, இல்லை இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் நம்மளை எப்படி சேவ் பண்ணிக்கிறது, யார் யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் வரும், இந்த மாதிரி நமக்கு பல கேள்விகள். அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த வெரிகோஸ் வெயின் இல்லாமல் வாடுறது, ஒருவேளை வந்ததுன்னா எப்படி சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலாக இன்னைக்கு செஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வெயின் அப்படின்றது சிரை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கால்களில் அப்படியே முடிச்சா இருக்கிறது, வீக்கமாக இருக்கிறதுக்கு அப்படியே நிறம் மாறி இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வெரிகோஸ் வெயின் எதனால் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தம், நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம காற்று சுவாசிக்கும் போது இந்த தூய்மைப்படுத்தப்பட்ட ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட அந்த பிராணனோட அந்த ரத்தம் ட்ராவல் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லெஃப்ட் சைடில் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்டெம் மாதிரி போட்டு நடுவில் ஒரு இது வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது இது ஹார்ட்லேருந்து ரத்தம் வருது. இந்த ஹார்ட்லேருந்து ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னா, தூய்மைப்படுத்தப்பட்ட ரத்தம், அது அந்த ஆக்சிஜனோட கலந்து அந்த ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே ஃபுல்லாக ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி சுத்தமான காற்றோட அந்த ஆக்சிஜன் இங்கே வருது, ரத்தம் ட்ராவல் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரத்தம் அப்படியே தூய்மையான காத்தோட வருதா, இன்னொரு பக்கம் இது வெயின், இது ஆர்டரி, இது என்னது வெயின். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆர்டரியிலிருந்து இந்த பிராணனோட சேர்ந்து தூய்மையான ரத்தம் இதயத்திலிருந்து அப்படியே நம்ம உடலுக்கு செலுத்தப்படுது, இந்த நரம்பு மண்டலத்தின் வழியா. இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி டிராவல் ஆகும், இந்த கேபிலரிஸோட வரும்போது இது நம்ம அந்த செல்களால், இந்த செல்லு இருக்குல்லையா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பிராணனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, திருப்பி அதுலேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளோட, அதாவது கரியமிலத்தோட கலந்த, கார்பன் டை ஆக்சைடோட கலந்த ரத்தம் இது வழியாக வெளியேற்றப்படுது. இது என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி வெயின், அதாவது வெயின் வழியா, இந்த சிரைன்னு சொல்றதுல வெயின்ன்றது சிரை, இந்த சிரை வழியாக அந்த ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கரியமிலத்தோட சேர்ந்த ரத்தம் திரும்பி எங்க போகுது அப்படின்னா, டு ஹார்ட்டுக்கு போகுது. அந்த ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்காக நேராக ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட்டுக்கு டிராவல் பண்ணுது. அப்ப இது ஹார்ட்ல இருந்து ஆர்டரி வழியா வருது, தமனி வழியா. இது சிரை வழியாக என்ன ஆகுது, திரும்ப இந்த வெயின்னா சிரை, இந்த சிரை வழியாக அந்த ரத்தம் வந்தோடனே நம்ம செல்லெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு நம்ம செல்கள் வெளியேற்றக்கூடிய கரியமிலத்தோட சேர்ந்த அந்த ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிரை வழியாக நேராக எங்க போகுது அப்படின்னா, ஹார்ட்டை நோக்கி போகுது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியும், ஹார்ட்ல இருந்து ரத்தம் நமக்கு வரும்போது அழகா என்ன ஆகுது, அப்படியே கீழ் நோக்கி வருது. நம்ம சயின்ஸ் படிக்கும்போது தெரியும், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று பார்த்துருப்போம். எந்த ஒரு பொருளை நம்ம மேலே இருந்து போட்டாலும் அது கீழ் நோக்கி போகும். காரணம் என்ன, புவி ஈர்ப்பு விசை. அதனால இப்போ ஹார்ட்ல இருந்து பிளட் பம்ப் ஆகி வரும்போது ஈஸியாக அது டுவர்ட்ஸ் கிரவுண்ட் வர்றது ஈஸியாக நம்மளுடைய லெக்கை நோக்கி வந்துடுது.
ஆனா திருப்பி பாதத்துல இருந்து மேல வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பாக செயல்படணும். அப்ப புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு அந்த பிளட் நம்மளுக்கு திரும்ப இதயத்தை நோக்கி மேல வரணும். இப்ப இந்த மேல வரும்போது அதுக்கு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு வரணும். அப்ப அது எப்படி செயல்படுது? அப்ப அந்த மாதிரி பாதத்துக்கு போன ரத்தம் திரும்ப ஹார்ட் நோக்கி வர்றதுக்கு அப்ப அதை எது பம்ப் பண்ணி மேல அனுப்புது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல நமக்கு ஹார்ட் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த படத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆர்டரி அண்ட் வெயின் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டரி வழியா பிளட் வந்துருது, திரும்ப வெயின் வழியா அந்த பிளட் ஏறும்போது அது எது ப்ரெஷர் கொடுத்து மேல அனுப்புது அப்படின்னு சொன்னா அதுக்கு வால்வுன்னு ஒன்று உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல வால்வ் ஓப்பன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல வால்வ் க்ளோஸ்டுன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா பிளட் இங்க திரும்ப பம்பிங் மேல வரும்போது இந்த வால்வு ஓப்பன் ஆகி கொஞ்சமா அந்த பிளட்டை என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம். இந்த சிஸ்டம் படி க்ளோஸ் பண்ணி பிளட் அப்படியே மேல பம்ப் பண்ணி அனுப்பும். பெரும்பாலும் இந்த வால்வ் நம்மளுடைய காஃப் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய முட்டிக்கு கீழேயும் நம்மளுடைய கெண்டைக்காலுக்கு மேல் பகுதி இருக்கக்கூடிய இந்த படத்துல காட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த வால்வ் சிறப்பாக செயல்படக்கூடிய வால்வ் இந்த பகுதியில் இந்த காஃப் மசில்னு சொல்றோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த இடம் நம்ம சொல்லுவோம், அந்த இடம் எப்போதுமே நமக்கு அடுத்த இதயம் மாதிரி. எப்படி இதயம் பம்ப் பண்ணி பிளட்டை பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு ஃபுல்லா சென்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்மளுடைய பாதத்துக்கு வரக்கூடிய பிளட்டு திரும்ப மேலே லிஃப்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த காஃப் மசில்ஸ்க்கு உண்டு. எப்போதுமே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் இறுக்கமா கெட்டித்தன்மையோட இருக்கணும். அது தொலைன்னு ஊழ சத மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த வால்வு செயல்படக்கூடியது சிறப்பாக இருக்காது. சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு இன்னொரு இதயம் மாதிரி செயல்படக்கூடியது தான் இந்த காஃப் மசில்ஸ். இந்த காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வால்வுகள் சிறப்பாக செயல்படலை அப்படின்னா இந்த படத்துல காட்டியிருக்காங்க பாருங்க, இந்த சிறப்பா செயல்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பிளட் அழகா ஃப்ளோ பண்ணுது. அதே அந்த வால்வு கோளாறாகி ஓப்பன் திறந்த நிலையிலே இருந்தது அப்படின்னா பிளட் ஃப்ளோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைட்ல எல்லாம் அந்த ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன நினைக்கணும், அந்த பிளட் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும் இந்த கேபிலரியிலே. இப்ப கெட்ட ரத்தம் தான் இது வழியா வெளியேற்றப்படுது ஹார்ட்டுக்கு, நல்ல ரத்தம் இது தமனி வழியா உள்ள வருது. இந்த கேபிலரிஸ் வழியா தான் செல்கள் என்ன ஆகுது, இந்த மென்மையான திசுக்கள் மூலமாக இந்த செல்கள் மூலமா அந்த ரத்தத்தெல்லாம் அந்த ரத்தத்தினுடைய சத்துக்கள் பிளஸ் அந்த ஆக்சிஜன் இது எல்லாமே தேவையானது செல்கள் உறிஞ்சிக்குது. அது வெளியேற்றும் போது கெட்டதை வெளியேற்றுது, அதை வாங்கி அப்படியே இந்த வெயின் மூலயமா சிறைகள் மூலயமாக வெளியேற்றி திருப்பி இதயத்தை நோக்கி போகுது, அது திரும்பி சுத்திகரிக்கிறதுக்காக. இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த வால்வு சரியா செயல்படலை அப்படின்னா இப்ப இந்த பிளட் திரும்ப இந்த கேபிலரி உள்ளவே வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த கெட்ட ரத்தம் திரும்ப இது உள்ளவே தேங்கி நிற்கும் போது அந்தந்த எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிலரிஸ், எந்த உறுப்புகளுக்கு இடையில கிட்ட இருக்கக்கூடிய கேபிலரி பாதிக்குதோ அப்ப அந்தந்த உறுப்புகள்ல பாதிப்பு வரும். சரி, நார்மலா இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில நேரங்களில் இது ஜெனட்டிக்கா ஏற்படும், அதாவது பரம்பரையாவே இருந்திருக்கும். சரி, பரம்பரையா இருந்திருந்தா அவங்க அதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா தாராளமா அவங்களும் அதை சரி பண்ணிக்கலாம் சில வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறதுக்கு மூலமா. நாம இந்த செஷன்ல அதையுமே பார்ப்போம், அது எதனால இப்ப ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அப்ப ஜெனட்டிக் காரணமும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நேரம் நிற்கக்கூடியதுனால, நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருக்கிறதுனால, அப்போ ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது மாதிரி நீண்ட நேரம் நின்றுகிட்டே இருக்கிறதுனால. இப்ப இந்த ப்ரொஃபஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த டீ மாஸ்டர்ஸ் பார்த்துருப்போம், ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அயன் பண்ணுறவங்க, ஹேர் கட்டர்ஸ், சலூனில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் கட்டர்ஸ் பார்த்துக்கலாம். அவங்களுக்குலாம் பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாம் நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால.
சரி, அதே மாதிரி இந்த பிரச்சனை ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த துடைப்பதகுதியில இறுக்கமான உடைகள் அணிவது. இன்னைக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆடைகள் எல்லாமே டைட் ஃபிட்டிங்கா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லெகின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த டைட் ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, அது மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாத ஷூஸ் போடுறது, நீண்ட நேரம் பயிற்சி செய்வது. சரி, இதெல்லாம் மட்டும் காரணம் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படலாம். இன்னொரு காரணம் ஒபிசிட்டி, உடல் பருமன் மிக முக்கியமான காரணம். இந்த உடல் பருமன் வந்து வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. சில பேருக்கு பிரெக்னன்சி பீரியட்ல ஏற்படும். ஏன்னா பிரெக்னன்சி பீரியட்ல அந்த தாய் குழந்தையை சுமந்துகிட்டு இருக்கும் போது அந்த இரத்த நாளங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் வந்து கீழ் நோக்கி கொடுக்கப்படும். அப்ப பிளட்டை வந்து பம்ப் பண்ணி மேல ப்ரெஷர் கொடுத்து மேல தள்ள முடியாம இந்த வால்வுகள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரெக்னன்சி பீரியட்ல ஏற்படலாம். சரி, அப்ப என்ன காரணங்களால இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எரிச்சல் இருக்கலாம், அதே மாதிரி ஊறல் இருக்கலாம் அந்த இடத்துல, அதே மாதிரி நிறம், அந்த நரம்பு வீக்கம் இல்லை நரம்பு புடைச்சிட்டு இருக்க இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிதைகள்ல தசை பகுதிகளில் நிறம் மாற்றங்கள் ஏற்படலாம். ப்ரௌனிஷாவோ இல்லை ரெட்டிஷாவோ நிறம் மாற்றங்கள் ஏற்படலாம். வீக்கம் இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வலி இருக்கும். இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்கான சிம்டம்ஸ் நிறையா இருக்கும். சரி, இப்போ இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. எல்லா ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை. இப்போ நார்மலாக இது வந்து ஒரு 5 ஸ்டேஜ். இந்த வெரிகோஸ் வெயின் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜில் சொல்லலாம். இந்த 5 ஸ்டேஜுமே இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 1 ஸ்பைடர் வெயின், இது வந்து முதல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த நரம்புகள் மட்டும் ஒரு 1 mm அளவுக்கு புடைச்சிக்கிட்டு இருக்கும். 1 mm தான், ரொம்ப பெருசாக வித்தியாசம் தெரியாது. 1 mm அளவுக்கு புடைச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படி 1 mm புடைச்சிட்டு இருக்கக்கூடிய அது மைல்டாக இருக்கும். சிலது அது ஸ்டேஜ் 1 ஸ்பைடர் வெயின்ஸ்னு அங்கே படத்தில் காட்டியிருப்பாங்க. 1 mm அளவுக்கு தான், கொஞ்சம் இது ரொம்ப தெரியாது, டக்குன்னு பார்த்த உடனே கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேஜில் சிவப்பு நிறமாவோ அல்லது நீல நிறமாவோ நிறம் மாற்றங்கள், கோடு மாதிரி அப்படியே வளவலையா அப்படியே கோடு மாதிரி தெரியலாம். இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோடு மாதிரி நீல நிறத்துலையோ அல்லது சிவப்பு நிறத்துலையோ தெரியலாம். இது வந்து ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1லேயே இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றுறது மூலயமாவே அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்டேஜ் 1 ஸ்பைடர் வெயின் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 2ன்றது இப்போ அந்த ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மைல்டாக கோடு மாதிரி இருக்கும். கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். 1 mm அளவுக்கு தான் புடைச்சிட்டு இருக்கும் அதிகபட்சமே. நிறம் மட்டும் மாறி இருக்கும். இந்த நிலையில நமக்கு அந்த நரம்புகளில் எந்த வலியும் தெரியாது, வீக்கமும் தெரியாது, தடிப்பும் தெரியாது. ஆனால் நிறம் மட்டும் லேசாக கோடு மாதிரி மாறி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை சரி பண்ணணும்னா வாழ்வியல் முறையிலே நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டேஜ் 1 வாழ்வியல் முறையில் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இறுக்கமான உடைகள் அணிவதை அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த டைட் ஃபிட்டிங் போடுறதுனால பெண்கள் அதிகம் அந்த மாதிரி போட்டதுனால இன்னைக்கு அப்படி பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இப்போ வந்து ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் போடுறாங்க. அந்த ஃபேண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பென்சில் கட்டுன்னு ஒன்று போடுறாங்க, அப்படியே ஷார்ப்பாக எட்ஜி போயிட்டு அதுவுமே பாதி ஃபேண்ட்டை இழுத்து டைட்டாக அந்த நம்ம எது வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல இழுத்துட்டு வந்து அந்த ஃபேண்ட்டை நிறுத்தி வச்சுருப்பாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலத்தில் அது ஒரு ஃபேஷன் மாதிரி அந்த ஃபேண்ட்டை இழுத்துட்டு வந்து
நம்ம இன்னொரு இதயமாக செயல்படக்கூடிய அந்த காஃப் மசில்ஸ் கிட்ட வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இறுக்கி அந்த ஃபேண்டை முக்கா ஃபேண்ட் மாதிரி போட்டுன்னு சுத்திட்டு இருக்குங்க இன்னைக்கு பாதி பிள்ளைங்க. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, அவங்க போக போக அவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதிகம். காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்த வந்து இறுக்கமாக்கி நம்ம டைட்டா பிடிக்கிறதுனால. இன்னும் அடுத்த சில வருடங்கள்ல நிச்சயமா அந்த பாதிப்புகளை நம்ம உணரலாம் பாருங்க. நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னா அது புரியறது கிடையாது. ஸோ நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி முக்கா பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இழுத்து இழுத்து கரெக்டா அந்த காஃப் மசில்ஸ் கிட்ட நல்லா அந்த கணுக்கால் கிட்ட இந்த பொசிஷன்ல வந்து நிறுத்திக்குதுங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியமான பகுதின்றது அந்த பிள்ளைங்க உணர்றது கிடையாது. சரிங்களா? இப்ப முதல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், டைட்டா ட்ரெஸ் போடாம இருக்கிறது, அடுத்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடற்பயிற்சி, குறிப்பா வாக்கிங், ஒரு நாளைக்கு 4-5 கிலோமீட்டர் வாக்கிங் போறதுனால இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை உடல் எடை இருக்கு அப்படின்னா அந்த உடல் எடை குறைப்பதற்கான பயிற்சிகள் செய்யறது மூலயமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த லேச கோடு மாதிரி தெரிஞ்சிருச்சு சார், இதை நான் ஒரு 10 நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம உடல் பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், ஒவ்வொரு உறுப்புமே அதனுடைய பாதிப்புகள் 50% மேல இருக்கும் போதுதான் சிம்டம்ஸா வெளிப்படவே ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த உறுப்பு அந்த சிம்டம்ஸை வெளிப்படுத்தாம அதால முடிஞ்ச வரைக்கும் போராடும். இது நம்மளுடைய இயல்பு, நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அட் எனி காஸ்ட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எப்படி முயற்சி பண்ணி அதை சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை சரி பண்றதுக்கு பல வகையில அந்த உறுப்புகள் என்ன பண்ணும், அதை சரி பண்றதுக்கான வேலையை பார்க்கும். சரி பண்றது முடியலையா போராடி அதால பல்ல கடிச்சுன்னு வேலை செய்யும். எப்ப முடியலையோ அப்பதான் அது சிம்டம்ஸா வெளியே வரும். அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்புகள் வெளியே கோடு மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நம்மால என்ன பண்ணுவாரு, இந்த பயிற்சி எல்லாம் 1 மாசம் 2 மாசத்துக்கு செஞ்சுட்டு எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா நிச்சயமா சரியா ஆகாது. ஓகேங்களா? அது நீண்ட கால பயிற்சியாகவும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல தொடர்ச்சியா ஃபாலோ பண்றது மூலயமாக இந்த முதல் நிலை ஸ்பைடர் பைட்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிகுலார் வெரிகோஸ் வெயின். இந்த ரெட்டிகுலார் வெரிகோஸ் வெயின் என்றது இந்த முதல் ஸ்டேஜ்ல இருந்து 2வது ஸ்டேஜுக்கு போன உடனே ஏற்படக்கூடிய இந்த ரெட்டிகோஸ் வெரிகுலர் வெயின் அப்படின்றது. இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை விட அது ஒரு 1 mm அளவு தானே இருக்கும்னு சொன்னேன். இது ஒரு 2 mm அளவுக்கு வளர்ச்சியாக மேடாக அதனுடைய சுற்று அந்த நரம்பு இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் புடைச்சிக்கிட்டு ஒரு 2 mm அளவுக்கு வெளியில இருக்கும். இது ஓரளவுக்கு நம்மளால பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். சரிங்களா? அப்ப என்ன செய்யணும் இப்ப இதுல? இப்ப நான் ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி வேலை இருக்கு சார், ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி வேலை இருக்கு சார் அப்படின்னா நான் இங்க என்ன பண்றது? இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 to 10 minutes ஒரு சின்ன வாக் அப்படியே கொஞ்சம் நடந்து அப்படி போறது வர்றது, அது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அதிகப்படியா வளராம அந்த காஃப் மசில்ஸ்க்கு அசைவு கொடுக்கறது மூலயமா இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் இருக்கு இல்லையா, நல்லா மென்று உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவுகளை நல்லா மென்று சுவைகள் ஃபுல்லா வாயிலேயே போய் அது சக்கையாகிறவளுக்கும் எல்லா சுவையும் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த உணவை நீங்க உள்ளுக்கே விழுங்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அந்த சுவை அதுல தெரிகிற வரைக்கும் நீங்க மென்னுகிட்டே தான் இருக்கணுமே தவிர முழுங்கிடக்கூடாது. ஏன்னா சுவையை செரிமானம் ஆக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாயில தான் இருக்கு. சுவையை வாயால தான் செரிமானம் ஆக்க முடியும். இந்த சுவையை வாயில நீங்க செரிமானம் ஆக்குறீங்கல்ல, இது அழகா நம்மளுடைய அந்த சிலைவா அந்த எச்சிலோட சேர்ந்து நம்ம உடல்ல நம்மளுடைய இந்த 6 சுவைகளும் நம்மளுடைய பல்வேறுபட்ட ராஜ உறுப்புகளுக்கு தேவைப்படும்.
இந்த நாவிலேயே அந்த சுவைகள் ஃபுல்லா அப்சர்வ் பண்ண உடனே டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் முழுமையாக நம்முடைய அத்தனை ராஜ உறுப்புகளுக்கும் அது அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துரும். அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா மென்னு சாப்பிடணும். நம்மளுடைய அந்த எச்சில் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளவு நல்ல பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல கிருமிகள், நோய்கள், அதாவது காயத்தை கூட குணப்படுத்தக்கூடியது. சில நேரங்களில் அந்த காயத்தில் எச்சில் தொட்டு வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி அதில் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கெட்ட பாக்டீரியா இருந்தால் கூட அது இந்த அமைலேஸ் நொதின்றது அது என்ன பண்ணுன்னா அதை அழிச்சிடும். அதில் கெட்டது ஏதாவது இருந்தது அப்படின்னா அது ஒரு என்சைம் இல்லையா, அது வாயில நல்லா மென்று சாப்பிடும் போது அந்த சுவை போக போக அது என்ன ஆகும், அந்த நொதியோட சேர்ந்து கெட்டது ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உடம்புக்குள்ள போகாம அங்கேயே அழிக்கப்பட்டுவிடும். அதே நீங்க அவசரமா முழுங்கிட்டீங்கன்னா அது அந்த சிலைவா ஃபுல்லா சிலைவாவோட அந்த உணவுகள் சேராதால அந்த நம்ம உடலுக்கு கேடு விளைக்கூடிய பாக்டீரியாஸும் உள்ள சேர்ந்தே உள்ள போயிடும் உயிரோட. அப்ப அது இனப்பெருக்கமாகி நிறைய உபாதைகள் வரும். அப்ப இந்த சாப்பிட்றது அவ்வளவு முக்கியம், இந்த மென்னு உமிழ்நீரோட சாப்பிட்றது. சரி, இந்த உமிழ்நீர் எப்படி நமக்கு இந்த எச்சில் சுரப்பி, நம்ம நினைக்கிற மாதிரி எச்சில் வந்து எப்போதுமே நம்மளுடைய வாயில இருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் அந்த ஈரத்துல வச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்ம வாயில ஒரு 3 கிளான்ஸ் இருக்கு, 3 சுரப்பிகள் இருக்கு. இந்த 3 சுரப்பிகளில் இருந்தும் வெளிப்படக்கூடியது தான் இந்த எச்சில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேல் அன்னத்துல 2 சுரப்பிகள் இருக்கு, புரோடிப் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில் 2 பக்கத்தில் 2 சுரப்பி, மேல் அன்னத்துல 2 சுரப்பி இருக்கு, புரோடிப் சுரப்பின்னு. அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மாண்டில் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் 2 சுரப்பி இருக்கு. இது இல்லாம நாக்குக்கு கீழே சப்லிங்குவல் சுரப்பின்னு ஒன்று இருக்கு. இந்த 3 சுரப்பிகளும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த என்சைம்ஸ் தான் இந்த எச்சில், இந்த சிலைவான்றது. அப்ப இது வந்து இந்த தொண்டை பகுதி வரைக்கும் எப்போதுமே ஒரு ஈரத்தன்மையோட வறட்சி இல்லாம வச்சுக்கிறது இந்த சுரப்பிகளுடைய வேலை. அது இல்லாம அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த வாயில நம்ம அந்த சுவைகளை மெல்லும் போதே அதெல்லாம் அழிக்கப்பட்டுடும். அப்ப நம்ம மென்னு உணவை சாப்பிட்றது எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த ஸ்பைடர் வெயின், ரெட்டிகுலர் வெயின், இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா டைட்டா கிளாத் போடாம இருக்கிறது, நல்ல உணவுகளை மென்னு சாப்பிட்றது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் பருமனை கரெக்டாக, உடலில் எடையை கரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கிறது, நல்லா வாக்கிங் ஜாக்கிங் போகிறது, ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும். நீண்ட நேரம் உட்கார்ந்து, ஒரு வேளை நீங்கள் உட்கார்ந்து செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நின்றுட்டு செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அப்படியே அசைவே இல்லாமல் நிற்காம, நீங்கள் ஸ்கூலில் டீச்சராகவே இருந்தாலும் நீங்கள் பாடம் எடுக்க நேரம் போக ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இடம் நின்றுட்டிங்கன்னா அடுத்து 10 நிமிஷம் அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்டிங்ஸ் வரலாம், அப்படியே நடத்திக்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே போகலாம் வரலாம், அப்படி பழக்கணும் நீங்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கணும். கெட்ட கொழுப்பு எல்டிஎல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான காரணம். சரிங்களா? சரி, அப்போ இந்த ரெட்டிகுலர் வெயினும் இதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நார்மலாகவே அது சரியாது. இந்த மாதிரி பேசிக்காக ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் இருந்தால் இப்படி இருந்தாலே போதும். இது இல்லாமல் குடிக்கிறதுக்கு சுடுநீரை பயன்படுத்தக்கூடாது, அவங்க குளிர்ந்த நீர் தான் பயன்படுத்தணும். குளிக்க அதுவும் குளிர்ச்சியான நீர் தான் பயன்படுத்தணும், சுட வெந்நீரில் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி கால் பாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி தேய்க்கணும் மெதுவாக. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி இது பண்ணணும். சரி, நம்ம பெரும்பாலும் அப்படியே கீழே தேய்ச்சி விடுவோம். நம்ம அப்படி இருந்தாலும் இல்லைன்னா அட்லீஸ்ட் துடைக்கும் போதாவது கீழே இருந்து மேல் நோக்கி என்ன பண்ணிடணும், அப்படியே ரப் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்பொழுது, ஜாக்கிங், சைக்கிளிங், எக்ஸசைசஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த காஃப் மசில்ஸ் வந்து அதனுடைய வால்வுகள் எல்லாம் இறுக்கம் பெற்று நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கான வேலைகளில் வந்துடும். சரி, இந்த வெரிகோஸ் வெயின்லேயே 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வெயினஸ் நோட்ஸ் ட்ரங்க்
இந்த ஒரு ட்ரங்க் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இதை. இந்த ட்ரங்க் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 1 mm, ரெண்டாவது ஸ்டேஜில் 2 mmன்னு சொன்னோம், மூணாவது ஸ்டேஜில் 2.5 mmல இருந்து 3 mm வரைக்கும் அப்படியே அந்த நரம்புகள் நல்லா புடைச்சிக்கிட்டு நல்லா சுருட்டிக்கிட்டு இருக்கும். நல்லாவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 3வது ஸ்டேஜ். இப்போ முதல் 2 ஸ்டேஜில் நம்ம ரொம்ப, ரெண்டாவது ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜில் பெருசாக எந்த இதுவும் தெரியாது, ரெண்டாவது ஸ்டேஜில் அதிகமாக அசைவு கொடுக்கும்போது கொஞ்சம் வலியை ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த 3வது ஸ்டேஜில் சாதாரணமாகவே வலிக்கும். அப்படியே அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் புடைச்சிட்டு இருக்கோ அதை சுற்றி வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். சரிங்களா? அசைவு கொடுத்தாலே வலி இருக்கும், கொஞ்சம் அசைவு கொடுத்தாலே வலி இருக்கும். சரி, இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம முதல் 2 ஸ்டேஜுக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டில் தூங்கும்பொழுது இந்த கணுக்கால் பகுதி இருக்கு இல்லையா, இது அப்படியே மேடாக தலைகாணி வச்சு காலை அப்படி தூக்கணும், லிஃப்ட் பண்ண நிலையில் படுத்துக்கணும். இப்படி படுத்துக்கணும், காலை கீழே வந்து கணுக்காலுக்கிட்ட, முட்டிக்கும் கணுக்காலுக்கு இடையில் தலைகாணி ஒரு 2-3 தலைகாணி கொடுத்து நல்லா மேடாக்கி காலை அப்படி லிஃப்ட் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு தூங்கணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த பிளட்டு மேலே தேங்கிறது ஈஸியாக அந்த ஃப்ளோ கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். 1 நாள் 2 நாள் படுத்துட்டு ஏன் கீழே வரலன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே வரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 3 நிலைகள் வரைக்கும் வெரிகோஸ் வெயின் பார்த்துருக்கோம் நம்ம. இன்னும் இதுக்கான அடுத்து 4வது ஸ்டேஜ் இருக்குது, 5வது ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜ் வரைக்கும் ரெக்கவர் பண்ணுறதுன்றது பண்ணிடலாம். இந்த 3வது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ரொம்ப ஈஸி, லைஃப் ஸ்டைல் மாற்றினாலே போதும். ஆனால் இந்த 3வது ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 1 நாள் 2 நாளில் சரி பண்ண முடியாது. இட் வில் டேக் எ லாங் ப்ராசஸ். 1 years 2 years கூட ஆகலாம். நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் ஒரு 9 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த சைடில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் அதை சரியாக ஃபாலோ பண்ணாதது ஒரு பெரிய விஷயம். அதுவுமே இங்கே ரொம்ப முக்கியம். அவங்க பயங்கர ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால் அது கண்ட்ரோல் ஆகலை. பட்டு அந்த வலியெல்லாம் குறையிறத ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது ரெகுலராக கன்டினியூ பண்ணாதால அப்பப்போ பிரேக், உடம்பு சரியில்லைன்னா நிறுத்திடுறாங்க. அது மாதிரி எங்கேயா வெளியில் போயிட்டாங்கன்னா நிறுத்திடுறாங்க. அதாவது அவங்களுக்கு ரெகுலராக மென்சஸ் பீரியட் வருது இல்லையா, அந்த டைம் நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நிறுத்தி எடுக்கிறது அவங்க சைடில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ரைட். இப்போ இதில் நம்ம அடுத்த சில 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜை பற்றியும், அடுத்தது இதுக்கான சொல்யூஷன் என்ன, அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த சொல்யூஷன்ஸ் என்னன்றதையும் நம்ம அடுத்த செஷனில் டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த செஷனை இதோட நம்ம முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம்.